அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம ஈசிஆர் சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து காங்கிரீட் ரூப் காங்கிரீட் போடுறோம். மழை வந்து அப்பப்போ போயிட்டுருக்கு. அந்த கண்டிஷனை கணிச்சு தான் நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டி இன்றைக்கி பண்ணுறதா முடிவு துணிச்சலாக பண்ணியிருக்கோம். பெருமழையாக வந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம காங்கிரீட் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான சப்போர்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தேவையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த காங்கிரீட் போடுறோம். இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் போடும்போது நம்ம என்ன விஷயம் கவனிக்கணும், இதை எப்படி நம்ம குவாலிட்டியை எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணும், பிளான் வேணும் அப்படின்னாலும் நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டிகிட்டு இருக்கீங்க, உங்கள் சைட்டில் ஏதாவது ஒரு கொஞ்சம் டவுட் இருக்குது, கிளாரிட்டி வேணும், இல்லை ஒரு சப்போர்ட் வேணும், நீங்கள் வந்து பார்த்து இந்த ஐடியா கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்மளை கூப்பிடுங்க. கண்டிப்பாக கன்சல்டிங் பண்ணி தரலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி காங்கிரீட் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணது தான். முன்னாடி 5ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ ஃபெங்கல் பயலால் வந்து அது கொஞ்சம் போஸ்ட் பண்ணாச்சு. 1 வீக் ஒர்க் டிலே. 12ஆம் தேதி நம்ம பிளான் பண்ணோம். இன்றைக்கி நம்ம நல்லாயிருக்கு நாள் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப, நேற்றுலேருந்து இங்கே மழை அப்படிங்கிறப்ப நேற்று நாங்கள் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டோம் டிஸ்கஸ் பண்ணோம் எல்லாரோடையுமே. அது மாதிரி வந்து வானிலை நிலவரம்லாம் இது பண்ணும்போது இங்கே வந்து மழை இருக்கும், இருந்தாலும் ஒரு கேப் இன்டர்வல் விட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் நம்மளுக்கு கிடச்சிது. நம்ம இப்போ வந்து இப்போ காலிலேருந்து ஒரு 2 டைம் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கேப் விட்ருக்கு பாருங்கள். அதே மாதிரி கேப் இருக்கும். நம்ம இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஏன்னா முடிச்சாச்சு, பழகியும் ஊறிக்கிட்டு இருக்குது, டைமும் டிலே ஆகும். அதனால தான் நம்ம பண்ணிடலான்ட்டு எல்லா மெட்டீரியலும் நம்ம இறக்கிட்டோம். மணல், சிமெண்ட் அனைத்துமே இருக்குது, எல்லா ஜாமானும் இருக்குது. ஆளுங்களும் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டாங்க. காங்கிரீட்டுமே பிரச்சனை இல்லை சார், எப்படியோ நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து இதில் நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி நாள் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியது தான், கவர் பிளாக் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்குதா. இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பசங்களை வச்சு கவர் பிளாக் தேவையான இடத்துல வைக்கணும். ஏதோ 1, 2 பைண்டிங் ஏதாவது மிஸ் ஆகிருக்குதா நோட் பண்ணிட்டு அஸ்வத் வந்து அவர் வந்து பையனை வச்சுட்டு அதை பண்ணிகிட்ருக்கிறாரு. சைடு வச்சது எல்லாமே ப்ராப்பராக இருக்குதா, அதில் இழுவை கட்டுக்கம்பி போட்டு இழுவெல்லாம் அடித்தாச்சா, இதெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி எலக்ட்ரிஷியன் வந்து அவங்களோட வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்கா. அது மாதிரி வந்து கட்டுக்கம்பி, இவங்க எலக்ட்ரிஷியனுடைய சின்ன சின்ன பெண்டு ஜாமான், பைப்பு கட் பண்ண இந்த மாதிரி ஜாமான்லாம் இருந்ததுன்னா அதை அப்புறப்படுத்தணும். சைட் வந்து க்ளீனாக இருக்கணும். காங்கிரீட்டுக்கு முன்னாடி வந்து சைட்டு பக்காவாக க்ளீனாக இருக்கணும். தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குதா. ஏன்னா மட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ரூப் பீம் ஏற்கனவே செக் பண்ணிட்டோம், ஸ்லாபு நம்ம நேற்று செக் பண்ணிட்டோம், பைண்டிங் வந்து எல்லாமே செக் பண்ணியாச்சு. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் இருக்குதான்னு இப்போ காலையில் வந்து எல்லாமே பார்த்தாச்சு, பூஜையும் நம்ம போட்டாச்சு. அடுத்ததாக காங்கிரீட் ஆரம்பிக்க வேண்டியதான். உங்களுக்கு மிக்சிங் ரேஷியோ சொல்லிக் கொடுக்கணும். மணல் நல்லா ஈரமாக இருக்கும், அதனால் தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி நல்லா காங்கிரீட் கொஞ்சம் டைட்டாக வர மாதிரி பார்த்துக்கணும். இதில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மிக்சிங் ரேஷியோ வந்து எக்காரணம் கொண்டு மாறக்கூடாது. 1:2:3 அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். எதனால் அப்படின்னா, மணல் ஈரமாக இருக்குங்களா, பல்கிங் இருக்கும். அதனால் வந்து 1, 1.5, 3 அப்படிங்கிறது வந்து 1, 2, 3 அப்படிங்கிற விகிதமாக நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கு இவங்க வச்சுருக்க பாண்டை அளந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, அதை நம்ம வந்து மானிட்டர் பண்ண. ஒரு பக்கம் அட்மிக்சர்ஸ் இருக்குது, பவுடர் இருக்குது, லிக்யூட் இருக்குது, அதையும் நம்ம ப்ராப்பராக இந்த காங்கிரீட்டில் சேர்க்கணும். அது மாதிரி இங்கே கேஸ்டிங் பண்ணும்போது கேஜ் ராடு 5 இன்ச்சு 6 இன்ச்சு 2 விதமான கேஜ் ராடு சொல்லியிருக்கேன். அதை 2யும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். கேஜ் ராடு வச்சு காங்கிட்டு நிறவிட்டு வரணும். தட்டுறதுக்கு ரன்னர் மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரன்னர் மேலே கொண்டு வந்துச்சுட்டு ப்ராப்பராக தட்டிட்டு வரணும். சங்கன் இருக்குது, 2 சங்கன் இருக்குது. அதுக்கு கேஜ் பார்க்கணும். சங்கன் ஃபுல்லாக சைடு வச்சாச்சு, பின்னாடி காட்டிக்கிங்க. அது மாதிரி வந்து இந்த ஏரியாவிலையும் 6 இன்ச்சு இருக்குது, 5 இன்ச்சு இருக்குது. அந்த கேஜெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணணும். படி மட்டும் ஸ்டெப்பு சைடு வச்சுட்ருக்குறாங்க. காங்கிட்டு அந்த பக்கம் வரத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிஷியனும் அவங்களுடைய வேலை மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து சிசிடிவி லைன் இந்த மாதிரி போட வேண்டியது இருக்குது. அதை மட்டும் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அட்டை வைக்க வேண்டியதை அட்டை வச்சிட்ருக்குறாங்க. காலம் வந்து ரிங்ஸு மாட்டி கவர் சரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த முலையில் எல்லா காலத்துக்குமே ரிங்ஸ் மாட்டி கவர் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக நம்ம கவனிச்சிக்கணும். இந்த இடத்துல அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லாயிருக்கு, எல்லாமே க்ளீனாக இருக்குது. இனிமேல் நம்ம வந்து காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறது தான். இதே மாதிரியே இன்னைக்கு இருக்கணும். பெருசாக மழையால் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிங்க. பெருசாக மழை இருக்கணும்னு வேண்ட முடியாது, நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல்.
அட்மிஷன் சொல்லிட்டீங்களா? சொல்லணுண்ணே. அது ஒண்ணுண்ணே. உள்ள மூட்டை இருக்குண்ணா, 5 கிலோல சின்ன சின்ன மூட்டை, அந்த ஓரமா அதை எடுத்து வந்துருங்க. அதுவும் போடணும் காங்கிரீட்ல சேர்த்து. ரெண்டரை பாண்ணா அண்ணா. 2.5 5-7 போட்டுக்கலாமா? 2.5. இதுல உள்ள ஸ்பூன் இருக்குண்ணா அந்த பேக்ல. அது ஒரு மூட்டைக்கு 2 ஸ்பூன் போடணும். அள்ளி சிமெண்ட் போடுறவங்களே பாத்துக்கோங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டை பிரித்தோம்னா இந்த பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஒரு 10 பாயிண்ட் வேணால் கூட பிடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அப்சர்வ் பண்ணோம். அதனால் என்ன பண்ணிக்கிறோம்னா 2.5 நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு 5 மணல் 1:2:3 அப்படிங்கிறப்ப ஜல்லி வந்து 7.5க்கு பதில் நல்லா கூறாக 7 ஜல்லி போட சொல்லியிருக்கோம். மண் எத்தனை போடுறீங்க? 5. ஓகே. 5 மணல் 7 ஜல்லி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அட்மிக்சர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் அட்மிக்சர் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து 2 கரண்டி, அதில் கரண்டி இருக்கும், 2 கரண்டியும். அது மாதிரி வந்து லிக்யூட் இருக்குது. அது வந்து 200 ml போடணும். இதை வந்து தொடர்ந்து கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். இதுதான் விஷயம். தண்ணி ரொம்ப அதிகமாக வேண்டாம். அப்படியே ஒரு லோடு நம்ம போடும்போது பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தண்ணி நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்கலாம். போட்டு இங்கே பண்ண இல்லையா? இந்த பவுடர் உள்ளே இருக்குது. தீரத்தில் எடுத்துங்க. 2 எதுக்கு இந்த பவுடர் போடுறதுக்கா? தண்ணி குறைங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஜல்லி குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். கட்டி விடு, கட்டி. ஒரு 50 மூணு வருஷம் நான் இறங்குவேன். ஆள் 2 நிமிஷம் கூட வேண்டிக்கு மழை வருது.
வைப்ரேட்டர் எல்லாமே செட் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பீம் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லாப் போடுவாங்க. கரெக்டாக பிளான் பண்ணி ஜாமான் வச்சோம். லிஃப்ட்டு செட் பண்ணுற இடத்த ஃப்ரீ பண்ணுங்கிறதுக்காக மணலை இதில் போட்டு ஜேசிபி வர வச்சு அள்ளி குமிச்சிட்டோம். மணலை ஃபுல்லாக இதில் ஒரு லோடு இறங்கினதையும் ஏற்றி குமிச்சிட்டோம். ஜல்லி 2 லோடை இறக்கி ஜேசிபி வச்சு அந்த ஓரம் குமிச்சிட்டு இந்த லிஃப்ட்டெலாம் கொண்டு வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு லோடு ஜல்லி வந்து இங்கே இறக்கிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அப்படியே சுற்றி மிஷினை சுற்றி ஜாமான் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாயிடுச்சு. ஜல்லி காலையோட மிஷின் போகும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி மிஷின் நிப்பாட்டுறது, எங்கெங்கே ஜாமான் வைக்கணுங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஜல்லி ஃபுல்லாக இறக்கிட்டோம்னா மிஷின் நிறுத்த முடியாது. இல்லை மிஷின் நிறுத்தினா ஜல்லி ஃபுல்லாக வரிசையில் நீட்டில் போயிடும். அதனால் எல்லாத்தையுமே முன்கூட்டியே காங்கிட்டுக்கு முன்னாடியே எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி இந்தந்த இடத்துல தான் இந்த ஜாமான் வைக்க போகிறோம், இப்படி தான் நம்ம இதை வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து நம்ம இதை வந்து கையாளணும். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த மெட்டீரியல் வந்து இது ஹேண்டில் பண்ணுறதே நம்மளுக்கு லேபரும் அதிகமாக போகும், டைமும் இழுக்கும். இந்த மாதிரி மழை டைமில் வந்து ஒரு அரை மணி நேரங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்.
கீழே வந்து பத்ரி லோடிங் பார்த்துக்கிறாரு. அந்த கொடையில் நின்றுட்டுருக்காரு பாருங்கள். பத்ரி நிற்கிறாரு. நம்ம அஸ்வத் இருக்கார். அஸ்வத் இருக்கா அப்படியே. எல்லாமே நல்லா சப்போர்ட் இருக்குது. டீம் சப்போர்ட்டு, காங்கிரீட் டீமும் நல்லா சப்போர்ட் பண்ணி செஞ்சு தரேன்னு இருக்காங்க. மிக்சிங் ரேஷியோ, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, அட்மிக்சர் மிக்ஸ் பண்ணுறது, இதை வந்து பத்ரி வந்து ஹேண்டில் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா ப்ராப்பராக இருக்குதான்னு நம்ம பேச்சிங் பக்கத்தில் ஒரு ஆள் நின்று பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மழை நல்லாவும் இருக்குது. அவசரத்தில் ஏதாவது ஒன்று மறக்கலாம், மிக்சிங் மாறலாம். அதனால் ஒரு பேச்சிங் கூட நம்மளுக்கு மாறக்கூடாதுங்கிறதுனால அவர் அங்கே நிறுத்தியிருக்கோம். நான் வந்து 2 பக்கமும் பார்த்துக்கலான்ட்டு அவங்களுக்கு கேஜ் ராடெல்லாம் கொடுத்துருக்கோம். அஸ்வத் வந்து மேலே நின்று நம்ம சொல்கிறத கேட்டு ஹேண்டில் பண்ணுவார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா ஒரு மழை நாளில் வந்து நம்ம இப்போதைக்கு லாஸ்ட் லோடு படி வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்குது. ஏன்னா மணலும் நல்லா ஈரமாக இருக்குது. கொஞ்சம் டியூன் பண்ணி தான் ஆகணும். தண்ணி கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கேன். லோடிங் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. அட்மிக்சர் கரெக்டாக போடுறாங்க. தண்ணியும் நம்ம பக்காவாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா காயின்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். இறங்கிட்டுருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். இன்னும் ஒரு லிட்ரு தண்ணி நம்ம குறைச்சிக்கலாம். நல்லது தான். ஒரு ஏரியாவை அப்படியே ஃபுல் பீம் போட மாட்டாங்க. இப்போ அந்த சர்க்கிள் பீம் போட்டு அப்படியே ஸ்லாப் போட ஆரம்பிச்சிருவாங்க. மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படியே விட்டுருங்க. மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வந்து அப்படியே இது பண்ணியிருக்கோம். அப்படியே குறைஞ்சிரும். திரும்ப அப்படியே சைட்டை காமிக்கிறோம் உங்களுக்கு. நல்ல மழை பெய்யுது. கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பீம் தான் நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம். பீமில் எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. ஸ்லாப் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தார்பாலின் போட்டு முடிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க. கொஞ்சம் மழையோட வீரியம் குறைஞ்ச உடனே திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். மழை திரும்ப கொஞ்சம் விட்டுருக்கு. திருப்பி காங்கிரீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சங்கன் போட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே நனைஞ்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. நல்ல மழை. எங்கேயும் ஒதுங்கி நிற்க முடியல. மேலேயே தான் நின்றுக்கிறாங்க. இந்த காங்கிரீட்டை கொஞ்சம் நோண்டி காட்டுங்க. நல்லா கேப் இருக்கிற இடத்துல பாருங்க. மேலே தான் உங்களுக்கு மணல் போன மாதிரி இருக்கும். உள்ளேயே அடுத்த லேயர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா காங்கிரீட்டு, நல்லா சூப்பரான காங்கிரீட்டாக இருக்கும். நல்லாவும் மழை பெய்யும் போது செட் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்க்குறது இது கரைஞ்ச மாதிரி தெரியும். மேலே இருக்கிற சிமெண்ட் பால் தான் இதுவாகும். இது மேலே திருப்பி ரூஃபும் போட போகிறோம். நல்லா கருப்பு இந்த காங்கிரீட்டை நோண்டி காட்டு. கையில் நோண்டு. நல்லா நோண்டு. சரி, கரணையாலே வெட்டி விடு. நல்லா பெருசாக பாருங்க எப்படி இருக்குன்னு. காங்கிரீட் வந்து உள்ள தண்ணி வந்து பென்ட்ரேட் ஆகாது. பயப்பட தேவையில்ல. கரைச்சிட்டு வெளியில் விடாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். சூப்பராக இருக்கும் காங்கிட்டு. நல்லா டைட்டாக இருக்குல்ல. நோண்ட முடியல தானே. நல்லா டைட்டாகிடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீமில் மேலே தான் மணல் மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா காங்கிரீட் நல்லா ஹார்டாகவும் இருக்கும்.
கருப்பே கரெக்டாக கேஜி கரெக்டாக இருக்கணும். இது வந்து ஏன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி செக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து காங்கிரீட்டை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நோண்டி காட்ட சொன்னேன். நாங்கள் நிறைய காங்கிரீட் இந்த மாதிரி போட்டிருக்கோம். மழை இப்போ பெரிய மழை பெஞ்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் நிறுத்திடுவோம். அது மட்டும் இல்லாமல் மழை வந்து நின்றுச்சு, லேசான தூரம் இருக்குன்னா நாங்கள் வந்து காங்கிரீட் போட ஆரம்பிப்போம். ஃபுல் ஏரியா இப்போ இதை போட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம தற்பை போட்டு 3 நாளும் முடிக்கலாம். இது வந்து சைடு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கரைஞ்சி ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சீட்டு கூட வச்சுருக்கோம், வேணால் கட் பண்ணி மேலே காங்கிரீட் மேலே வச்சு விட்றலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. ஒரு 1 மணி நேரம் விட்டுச்சுன்னா இந்த 2 ரூமையும் வந்து முடிச்சிடலாம். ஏன்னா பீம் அதுலேருந்து போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். என்ன மழை பெஞ்சாலும் மிக்சிங்கில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. தண்ணி கம்மியாக ஊற்றி பாருங்கள், காங்கிட்டு கொட்டும் போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மிக்சிங்கே நல்லா டைட்டாக தான் கொண்டு வர சொல்லியிருக்கேன். வெட் மிக்சர் போடுறதுல எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். மழை பெஞ்சாலும் எதானாலும் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். மழைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி காங்கிட்டு மேஸ்திரியுமே செஞ்சு தரேன்னு சொன்னார். இந்த மாதிரி வேலை செய்யும்போது கொஞ்சம் அவங்க ஏதாவது கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து மழை பெய்யுது கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும்னு கேட்டாலும் நம்ம அதை கொடுக்க தயாராக இருக்கணும். ஒன்று அதுமாதிரி அவங்க செஞ்சு கொடுக்கவும் தயாராக இருக்கணும். அதுமாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம வந்து அதை பேசி அதை பார்த்துக்கலாம் செய்யுங்கன்னு சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்து இல்லை நீங்கள் சொன்னது தான் நான் கொடுத்தது தான் கொடுப்பேன் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா அவங்க வந்து நான் போடுற மாதிரி தான் போடுவேங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் ஒத்துமை முக்கியம், அதை தான் சொல்ல வரேன். இந்த இடத்துல வந்து ஒரு கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம அவங்க டீமு வீட்டுக்காரங்க எல்லாருமே ஒரு ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன்.
இது சங்கன் முடிய போகுது. மழை நின்னதுக்கப்புறம் ஆரம்பித்தோம். சங்கன் போர்ஷன் முடிய போகுது. இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மழை தான் பேஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இந்த மழைக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். இது மேலே ட்ராப் விடுறதால எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நீங்கள் மூடணுங்கிற அவசியம் கிடையாது. மேலே நிற்கிற தண்ணி நிற்கலாம். இது சங்கன் போர்ஷனாக இருக்கிறதால. இதே இந்த போர்ஷன் மூடி இருக்கோம், மழை பெய்யுதுன்னா தண்ணி சைடு சீட்டை தாண்டி வழியிலமை வழியே இந்த காங்கிட்டு கரைஞ்சி வெளில போகாது. அதனால் இந்த சீட்டு போட்டு மூடணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெரிய மழை முன்ன மாதிரி வந்தால் கண்டிப்பாக காங்கிட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப செய்வோம். இங்கே இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது. ஒரு சைக்ளோன் இருக்குது, நியர்பையில் இருக்குது. மழை விடாமல் பெய்யும், கனமழையே பெய்யும்னா ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் இன்னைய சுச்சுவேஷன் பார்த்தோம். விட்டு விட்டு, அதாவது மழை பொழுதுக்கும் பெய்யும், விட்டு விட்டு பெய்யுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம இதை பண்ணுறோம். இதே மழை கனமழை வந்து விடாமல் பெய்யும் அப்படின்னா கண்டிப்பாக காங்கிட்டு போகிற ஆக்டிவிட்டியை போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது. இன்னைய ஆக்டிவிட்டி வந்து நாங்கள் கொஞ்சம் பெய்யுது, கொஞ்சம் நிற்கிது, கொஞ்சம் பெய்யுது, ஸ்லோவாக பெய்யுது, இந்த மாதிரியான கண்டிஷனை பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக செய்யலாம். காங்கிரீட் கொட்டி முடிச்சாச்சு, மேலே இருக்கிற சிமெண்ட் போல் கரையுதுன்னா அதை பற்றி இன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. காங்கிரீட் கொட்டை கொட்டை கனமழை பெஞ்சிட்ருக்கு, கரைஞ்சிட்டு இருக்குன்னா தான் நீங்கள் பயப்படணும். தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து பதமாக தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி முடிஞ்ச போர்ஷன் வந்து நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. இதனால் எந்த விதமான பாதிப்பும் நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது. மேலே மட்டும் மண் பெறலும் நம்ம கூட்ட வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா மேலே ஏறி வர சிமெண்ட் பாலை வந்து நம்ம வந்து உடச்சி விடுறதுக்கு கூட்டுவோம். மேலே வந்து தட்டுறதுனால வர சிமெண்ட் பாலை வந்து கூட்டி விடுவோம். அப்போ வந்து சுருங்கும் போது வெடிப்பு வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி இங்கே நடக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம அதை கூட்ட போகிறதில்ல. நாளைக்கு காலைல நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேலே மணலாக இருக்கும், அதை மட்டும் மணல் பிறண்டிருக்கிறத மட்டும் கூட்டி விட்டு நம்ம பாத்தி கட்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பாத்தி கட்டுறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. காங்கிட்டு போடுறது மட்டும்தான் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ஆக்டிவிட்டி இந்த இதை சூப்பராக முடிச்சிட்டா போதும் அப்படிங்கிறதான். இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இருந்ததுனாலே நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம். கொஞ்சம் வந்து டைம் நம்மளுக்கு டிலே தான் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஈவினிங்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 2 ரூம் முடிஞ்சிச்சின்னா கொஞ்சம் பக்கமாகிடும். இப்போ கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மழை வந்து பேஞ்சிட்டு தான் இருக்குது. மழை பெய்யும்போது தான் போட்டுட்ருக்கோம். என்ன பண்ணுறோம்னா படுதா பிடிச்சிட்டு காங்கிட்டு போட போட படுதா போட்டும் மூடிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ சங்கனில் வந்து மழை பெய்கிற தண்ணி ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓஸு, நம்ம மோட்டர்லேருந்து வர ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, உறிஞ்சி ஓஸ், அதை ஒரு 5 அடி கட் பண்ணி அதை கொண்டு வந்து இதில் போட்டு கீழே வந்து உறிஞ்சி விட்டாச்சு. டியூப்ல எப்படி நம்ம தண்ணி எடுப்போம் அந்த மாதிரி உறிஞ்சி விட்டாச்சு. அது மோட்டரில் போகிற அளவுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது கீழே.
இந்த பக்கம் வந்து இந்த மாதிரிலாம் போட்டதெல்லாம் படுதா போட்டு மூடி வச்சு பசங்க மேலே ஏறி நிற்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதான், நல்லா கெட்டி ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பெரிய படுதாவும் ஒன்று ரெடியாக இருக்குது, இன்னும் 2-3 படுதா இருக்குது, அதுவரையும் விரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கு. இது சாக்கு போட்டதால் கால் தரம் பதியுது. சாக்கு போடாது பதியல பார்த்தீங்களா? வாங்க போய்டுவோம். இது இறுகிடுச்சு பார்த்தீங்களா? இது எவ்வளோ டைட்டாக இருக்குது, அது எப்படி இருக்குது? நடக்கும்போது தெரிஞ்சுதா? டைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த பீமலைக்கு விட்டுருங்க, பீமலைக்கு விட்டுருங்க. மழை சுத்தமாகவே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நின்றுருக்கு. எல்லாருமே நனைஞ்சிட்டாங்க பாவம். ஆரம்பிச்சாச்சு, ஓடிட்டுருக்கு. இங்கே பிடிக்கணுமா? அப்படி போட, அப்புறமா இழுத்துக்கலாம், அதோட போட்டு நிறுத்து. போட இழுத்துக்கலாம். பாருங்கள், அந்த ஓசு மேலே போட்டிருக்கோம், அந்த ஓசில் இந்த தண்ணி பாருங்கள் வந்துட்டுருக்கு பாருங்கள் தானாகவே. இது வந்து நம்ம டியூப்பில் உள்ள தண்ணி போடும் பார்த்தீங்கன்னா லெவல் தான், இந்த கிராவிட்டிலேயே ஒர்க் ஆகிறது தான். அங்கே மேலே ஏர் வாங்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி வெடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக வரும். அப்பப்போ மட்டும் செக் பண்ணிக்கணும். போட்டு விட்ருங்கண்ணா, அப்படியே தூக்கி நேராகவே போட்டு விட்ருங்க, கீழே பள்ளம் இல்லாமல் போட்டுருங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் லேசாக பெண்டு இல்லாமல் தூக்கி விட்ருங்க. ஓகே. அங்கே சுற்றிடல இதுவும். ஓகே. தண்ணி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? மழை சுத்தமாகவே இல்லை, நல்லா கேப் விட்ருக்கு. வெயிலே கொஞ்சம் நேரம் காட்டின மாதிரி இருந்தது. ஜல்லி இந்த பக்கம் இருந்த ஜல்லி எல்லாமே நல்லா காலி பண்ணியாச்சு, ஓடிட்டுருக்கு. கடவுளுடைய அனுகிரகத்தில் இவ்வளோ முடிச்சாச்சு. இன்னும் இருக்கிறதுல மழை இல்லாமல் கொஞ்சம் முடிச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நடுவில் நல்லா மழையில் ஆளுங்களாம் நனைஞ்சி ரொம்ப சிரமமாக போச்சு. ஓடிக்கிட்டுருக்கு, வேலை முடிஞ்சிட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும். படிக்கட்டு காங்கிட்டு போட்டாச்சு. படிக்க வாங்கிட்டு போட்டு இந்த பெட்டு காங்கிட்டு இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியா க்ளோஸ் பண்ணால் ஹால் க்ளோஸ் ஆகிடும். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஓசு போட்டு விட்ருந்தோம், தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி பாருங்கள், கம்ப்ளீட்டாக வடிஞ்சிருச்சு. அரை இதுக்கு தண்ணி இருந்துச்சு. ஓசை போட்டு உறிஞ்சி விட்டோம்னா போதும், ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா போதும், தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். இதெல்லாம் நல்லா இதுவாகிடுச்சு. நாளைக்கு வந்து காலையில் சீமாரை போட்டு கூட்டி விட்டால் போதும், இந்த மணல் பிறண்டுருக்கிறது மட்டும். எந்த பிரச்சனையும் பயப்பட வேண்டியதில்லை.
படி காயின்ட்டு போட்டிருந்ததை சுத்தம் பண்ணியாச்சு. சூப்பராக ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துச்சு. காயின்ட்டு சிந்திருந்ததெல்லாம் மேஸ்திரி வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்து காயின்ட்டு சிந்தினதெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி ஓரம் கட்டிட்டாலே சைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது சாப்பிட விட்ருக்கோம் ஆளுங்களை. இன்னும் வந்து போட வேண்டியது அந்த ஏரியா அப்படியே இருக்குது. இந்த ஹால் ஏரியா இந்த ஒரு சின்ன பிட்டு முடித்தா ஹால் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இது முடிஞ்ச வரைக்கும் படுதாவே போட்டு வச்சாச்சு. இது இழுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்கில் வச்சுருக்கோம். இதையும் நல்லா இழுத்துக்கலாம். இந்த பக்கம் இந்த படுதா போட்டது அப்படியே இருக்குது. சங்கன் முடிஞ்சாச்சு. கொஞ்சம் மழை இல்லாமல் தான் இருக்குது. இதே மாதிரி இருந்ததுன்னா பக்காவாக பேலன்சி முடிச்சிடலாம். மூட்டை வந்து வெளில எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. சாப்பாடு டைம் முடிஞ்சுது. ஆளுங்கள்லாம் சாப்பிட்டாச்சு. நான் பத்ரி, மேஸ்திரி, சதீஷ் அண்ணன், ஓனர் அவங்க மட்டும் சாப்பிட்ல. முடிச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு போகல அப்படின்னுட்டுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு மழை இல்லை, நல்லாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் போகும்போது அப்படியே கொஞ்சம் பக்கமும் போயாச்சு. குயிக்காகவும் முடிச்சிடலாம். இது ஒரு இந்த மாதிரி கண்டிஷனில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். இதை வந்து ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். வீட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்குன்னு பயமாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். இந்த விஷயம் வந்து என்னென்னாக்கா இதை சரியாக தான் எடுத்துகிட்டு போகணும். கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். கரெக்டாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அஸ்வத்தும் இருக்கார், சாரோடைய பையன் இருக்கார். இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய லேர்னிங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஆக்டிவிட்டியை அவருடைய முதல் காங்கிரீட் இது ரூஃப் இல்லையா, முதல் ரூஃப் இது தான். அஸ்வத்துக்கு தான் முதல் ரூஃபு, முதல் காங்கிரீட்டு. நல்ல ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி. இதில் என்னென்ன விஷயத்தை கையாளணுங்கிறத நல்லா லேர்ன் பண்ணிக்கிற. அப்படியே பத்ரி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி மழையை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. பத்ரிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நான் நிறைய ஆக்டிவிட்டிஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் துணிச்சலாக நம்மளே நின்று ஃபுல்லாகவே நனைஞ்சாச்சு எல்லாருமே. என்ன தான் ரெயின் கோட் போட்டிருந்தாலும் கம்ப்ளீட்டு ஃபுல்லாக சட்டக்கட்டெல்லாம் நனைஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டாக நனைஞ்சு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டி இறங்கிட்டோம். நம்ம பக்கத்தில் நின்று செய்யும் போது தான் நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். வேலையும் அப்போ தான் ஒரு குவாலிட்டியும் வரும். நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி கண்டிப்பாக வராது. அதனால் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஹேண்டில் பண்ணுறோம்னா கண்டிப்பாக 100% நம்ம இது மழை இல்லைன்னா கூட நம்ம நிற்கலன்னு அவசியம் இல்லைன்னாலும் இன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக நிற்கணும். நாலாம் ரூஃப்னாலே கண்டிப்பாக பக்கத்தில் நின்று தான் நம்ம போட சொல்கிறது. நீங்களே எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ரூஃப் ஆரம்பித்தா முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருக்கேன். என்னுடைய கண்ணு கீழே லோடிங்கு, மேலே கேஸ்டிங்கு, இதை மாற்றி 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 பார்க்குறது தான் நம்மளுடைய வேலை. இந்த மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டியை எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒரு மணி நேரமாக மழை இல்லை, சுத்தமாகவே நல்லா தெளிவாக இருக்குது. பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் கண்டிப்பாக காயின்ட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். போடும்போதே உங்களுக்கு என்ன அப்டேட் இருக்கோ கண்டிப்பாக கொடுப்போம். இன்கேஸ் மழை வந்தாலும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதே உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். இந்த சங்கலில் பாருங்கள், அரை அடி தண்ணி நின்றுது. கம்ப்ளீட்டாக அந்த பைப் போட்டோம் பாருங்கள், ஃபுல் தண்ணியும் வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரியே ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி சங்கன் இருக்குது, மழை வருதுன்னா பயப்படாதீங்க. தண்ணி கொஞ்சம் ஏற விட்டு, லேசாக ஏற விட்டு, ஓஸ் இருந்ததுன்னா, தண்ணி பிடிக்கிற ஓஸ் இருந்ததுன்னா, பெரிய ஓஸாக இருந்தாலும் சரி, சின்னதாக வெட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது. வெட்டிட்டு தண்ணிக்குள்ளே இதை முக்கி வச்சு கல் வச்சு வெயிட் வச்சுட்டோம் பாருங்கள். வச்சுட்டு அந்த பக்கத்தில் நம்ம தண்ணியை செக் பண்ணி விட்டோம்னாலே தண்ணி ஃபுல்லாக வடிய ஆரம்பிச்சிடும். திருப்பி மழை வந்தாலும் பிரச்சனை கிடையாது. திருப்பி ஒரு தடவை இழுத்து மட்டும் விடணும். அந்த ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டால் கண்டிப்பாக தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். இதுக்காக பயந்துட்டு இதை தண்ணி ஃபுல்லாக முண்டு ஊற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்பினாலும் திரும்பவும் இந்த ஓசை நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அடுத்த ரூஃப் போகிற வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும். மழை பெய்யும், தண்ணி ஏறும். வடிகட்டுறதுக்கு இதுதான் மெத்தடு. டியூப்ல எப்படி தண்ணி பிடிப்போம், குடத்தில் வச்சு உறிஞ்சு விட்டா விடுதோ, இது பெரிய ஓசை. ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, மோட்டர்லேருந்து தண்ணி போட்டு எடுக்கிற மாதிரி பண்ணணுங்கிறப்ப இது ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு. இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா இறுகிடுச்சு, பார்க்க தான் ஈரமாக இருக்குது. எல்லாமே இந்த இதெல்லாம் இறுகிடுச்சு, டைட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு சாம்பிளுக்கு வேணால் இதை காங்கிட்ட வந்து திருப்பியும் டிக் பண்ணி காட்டலாம். இங்கே வந்து இங்கே வாங்க. இது பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுங்க. உள்ளே அப்படியே நல்லா காங்கிரீட்டாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்ல. நோண்டி நோண்டி பார்க்க மாட்டோம். இது உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக இந்த மாதிரி காட்டுறோம். கண்டிப்பாக காங்கிரீட்டு சூப்பராக தான் இருக்கும், பயப்பட தேவையில்ல. நீங்கள் இப்போ வந்து சைடு ஏதாவது பிரச்சனை இருக்குது, சைடு ஏதாவது பிடுங்கிடுச்சுன்னா காங்கிரீட் மழை பெஞ்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக வெளில போகும். ஒரு சைடு சாஞ்சிச்சு, நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்குள்ளே நல்ல மழை பெய்யுதுன்னா கண்டிப்பாக அந்த சைடு ஓப்பனான இடத்துக்கு நேரம் தண்ணி ஓடுதில்ல, அதோட காங்கிரீட்டும் சேர்த்து கரைச்சிட்டு விடும். அப்புறம் சைடு வச்சுட்டு திருப்பி போடணும். இங்கே சைடு பிரியறதுக்கான வாய்ப்புள்ள ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் காங்கிரீட் வெளில போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது.
மேலே இருக்கிற அந்த சிமெண்ட் பால் சிலரி அது நம்மளுக்கு ஆக்சுவலாகவே தேவைப்படாது. நம்ம நார்மலாகவே கூட்டி விடுவோம். சீமார் வச்சு இல்லையா, நார்மலாகவே நம்ம வந்து கூட்டி விடுவோம். அந்த ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியதை இந்த இது மிச்சப்படுத்தும். அவ்வளோதான். எல்லாருக்கும் இதில் என்னென்னா மழை பெஞ்சிட்ருக்கு, ஸ்ட்ரகிளாக இருக்கும், எல்லாருக்குமே சிரமமாக இருக்கும், நனைஞ்சாச்சு குளிரும், என்ன அந்த மாதிரி இது தான் இருக்கும். இதை நம்ம பொறுத்துட்டு இந்த இதை செஞ்சுட்ருக்கோம். இதே மழை பெய்யலாம் எல்லாருக்கும் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இந்நேரம் நம்ம காங்கிட்டே முடிச்சிருக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். மொழி இதில் குவாலிட்டி இஷ்யூங்கிறது 100% கிடையவே கிடையாது. நல்லா இருக்குது காயின்ட்டு. ஓகேவா? இது ஆனால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம. சரியா? நல்ல ஷார்ப்பான மழை பெய்யுதுன்னா ஒன்று நிறுத்தி செய்யணும், இல்லைன்னா இந்த மாதிரி படுதா போட்டு அப்படியே அந்த காயின்ட்டு போட 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 லாக் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? அது கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து விட்றலாம். இது தேவையில்லை. நான் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு ரூம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மழை பெய்யுதுன்னா பயப்படவே வேணாம். மேலே இருக்கிற சிமெண்ட் பால் மட்டும்தான் ஓடும், வேறு எந்த இதுவுமே ஆகாது. அதனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த சைட்லேருந்து இது ஒரு நல்ல லெசனு. இப்போ ரீசெண்ட்டு இதில் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு நல்ல ரெயினோட இந்த காயின்ட்டை பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இது ஒரு சாம்பிள் ஆகிடுச்சு. இதில் பயப்படுறது எதுவும் கிடையாது. அந்த பக்கம் காயின்ட் போட்டுட்ருக்கோம், இந்த படுதா ரெடியாக வச்சுருக்கோம். காங்கிரீட் மிக்சிங்கில் எந்த விதமான கோளாறும் கிடையாது, நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவும் எந்த கோளாறும் கிடையாது, கரெக்டாக வந்துட்டுருக்கு. டீம் மொத்த டீமுமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் பசங்களும் சரி, கொத்தனார் டீமு, சென்ட்ரிங் டீமு, இவங்க காயின் டீமு, பில்டிங் ஓனர் சாரு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்மளால் இதை எடுத்துகிட்டு வர முடியுது. முடிச்சுட்டு உங்களோட இது பண்ணுவோம். முடிக்கிற வரைக்கும் என்ன நடந்துட்டுங்கிறதையும் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டு போடாமல் இருந்தது போட்டு அப்படியே இந்த பிட்டு போட்டு அந்த கிச்சன் முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் இறங்க ஆரம்பிச்சாச்சு. மணினே ஆரஞ்சு அந்த சங்கன உழைக்கும். ஜல்லி எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ ஜல்லி ஓடிச்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக. அண்ணா வாங்கி கொடுத்துங்களாங்க அண்ணா. இந்த படுதெல்லாம் எடுத்துட்டோம். ஏன்னா இது போட்டிருந்தாலும் ஈரம் இதுவாகாது, மழைக்கு வாய்ப்பில்லை. இனிமேல் மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாது. எடுத்துகிட்டு கால் தடம் இருந்ததெல்லாம் சுத்தம் பண்ணி விட சொல்லிட்டேன். பாருங்க படுதா போட்டு அது மேலே நடந்தது கால் தடம் இருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் இப்போவே, விட்டோம்னா அப்புறம் இப்படியே இருக்கும். அதுமாதிரி இந்த படுதாவும் எடுத்தாச்சு, இதெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். இந்த பக்கம் எடுத்து போட்டோம். ஃபினிஷிங் பாருங்கள் வாங்கிட்டு அப்படியே நல்லாயிருக்கு. இப்போ இந்த காலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் படுதா போட்டு மேலே நடந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ அப்படியே தேய்ச்சி விட்டு சுத்தம் பண்ண சொல்லிட்டேன். படுதா ஃபுல்லாக கீழே இறக்க சொல்லிட்டேன். கீழே இறக்கி விட்டு தண்ணி அடிச்சு விட்டு சுத்தம் பண்ணிடலான்ட்டு.
அந்த சங்கன் 3 இன்ச்சு சங்கனுக்கு இப்போ தான் சைடு வைக்கிறாங்க. அந்த தொட்டி காங்கிட்டு போட்டாச்சு, போட்டு சைடை வச்சு அதை பீம் சுற்றி காங்கிட்டு போட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், காங்கிட்டே முடிய போகுது. சங்கன் சைடு வச்சு காங்கிட்டு போட்டுட்ருக்கோம். கடைசி இது முடிய போகுது. இன்னும் எவ்வளோ காங்கிட்டு வேணும்? இன்னும் ஒரு லோடு பிடிக்குமா? முடிஞ்சு. இந்த ஏரியாவும் பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வச்சு இந்த இடத்தெல்லாம். ஏன்னா இதெல்லாம் இனிமேல் மழை இல்லை, படுதா போட்டு வச்சுருந்தா அந்த ஈரம் அப்படியே தான் இருக்கும். காலைல பார்த்தாலும் செட் ஆகாது, அப்படியே இருக்கும். இந்த இதெல்லாம் இது பண்ணியாச்சு. தட்டி விட்டு போக சொன்னேன் ஃபஸ்ட்டு. காங்கிரீட் ஒர்க் நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சுது. ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அடுத்த 60% வந்து சூப்பராக மழையே இல்லாமல் ரொம்ப சூப்பராக முடிச்சாச்சு. இந்த போர்ஷனுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த படுதா எல்லாமே சுருட்டியாச்சு, அதெல்லாமே கொஞ்சம் தேய்ச்சிட சொல்லிட்டேன். இங்கேயுமே இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணணும். இருட்ட போகுது, அதனால தான் இந்த வீடியோ பண்ணிடலான்ட்டு. இன்றைய வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஸ்டேஜை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி, என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க? எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுவே நல்லா இதுதான் இல்லையா? கீழே எடுத்தவர்கள்லேருந்து. ஆமாம் சார், இது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் டேக்கிள் பண்ணி பண்ணுறது இதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் பயந்தோம், ஆனால் போக போக இது வந்து இப்போ வீட்டுக்காரங்க பயந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறது எல்லாம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? எஸ் சார். இந்த காங்கிரீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது ஆமாம் சார். லைவாக பார்த்துட்டீங்க இல்லையா? எஸ் சார். இது வந்து நம்மளுக்கு முதல்ல நம்பிக்கை கொடுக்கணும். ஆமாம் சார். அப்போ தான் அவங்கள நம்ம வந்து நம்பிக்கைப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபியூச்சரில் அமைஞ்சதுனாலும் நம்ம இப்போ பண்ண விஷயங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் போதும். நம்ம மிக்சிங் ரேஷியோ வந்து ப்ராப்பராக பக்காவாக கொண்டு வந்தோம் இல்லையா? எந்த பிரச்சனையும் பண்ண கிடையாது. தண்ணி அங்கே இதுவாகும்போது தண்ணி குறைக்க ஆரம்பித்தோம். காயின்ட்டு கரெக்டாக வந்துட்டு இருந்தது அப்பயும் இல்லையா? நல்லா விஷயம் இது பண்ணிக்கிட்டீங்க. மேஸ்திரி டீம் ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. காங்கிரீட் டீமும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சாரும் நல்லா சப்போர்ட் பண்ணார். சாரோடைய சப்போர்ட் இல்லைனாலும் நம்ம இன்றைக்கி இந்த காங்கிட்டு போட முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப பயந்தாங்கனாலும் இந்த வேலையை செய்ய முடியாது. அதனால் எல்லாருடைய சப்போர்ட்டோடையும் இந்த ஒரு யூனிட்டியை இதை முடித்தோம். காங்கிரீட் டீம் உண்மையாகவே நல்லா சூப்பராக பண்ணாங்க. ஏன்னா அவங்களும் அந்த மழையில் நனைஞ்சிட்டு செய்ய முடியும்னு சொன்னால் கூட இந்த இருட்டுறதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் நிறுத்தியிருந்தோம்னா அந்த 1 மணி நேரம் மழையை தவிர்த்துருக்கலாம். இன்னும் 1 மணி நேரம் லேட்டாகும் காங்கிட்டு போகிறதுக்கு. அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவும் இருக்கலாம். மழை எப்படி நிற்கும், எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. விட்டு விட்டு வருங்கிற மாதிரியான ஒரு இதை வச்சு நம்ம ஆரம்பித்தோம். சூப்பராகவும் முடிச்சாச்சு. இந்த மழையினால இந்த இது பிரச்சனை கிடையாது. நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.